ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களே எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த நாளிலும் திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார், செய்து கொண்டும் இருக்கிறார். இன்னும் அநேக காரியங்களை ஆண்டவர் ஒரு அதிசயம் செய்ய மாட்டாரா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கீங்க இல்லையா? இன்றைக்கு அந்த எதிர்பார்ப்பை ஆண்டவர் உங்கள் கண்களுக்கு முன்பாகவே செயல்படுத்த போகிறாராம். ஏன்னா உன் கண் முன்னே நீ அந்த அதிசயத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. வாசிக்கிறேன் கேளுங்க. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கியது. அப்ப இந்த நாட்கள்ல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ அற்புதங்களை செய்திருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு அதிசயம் செய்ய மாட்டாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் இந்த அதிசயத்தை செய்யல? ஏன் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்யல? ஆண்டவர் நினைச்சா மட்டும்தான் இந்த காரியத்துல இருந்து நான் வெளியே வர முடியும். அது ஒரு மிரக்கிள், அது ஒரு அதிசயம். இந்த நாள்ல நான் கடன் பிரச்சனையில் அப்படியே நான் மூழ்கி போயிட்டேன், வியாதி படுக்கையில் அப்படியே நான் கிடக்கிறேன். ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்தா மட்டும்தான் நான் எழும்பி வர முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கீங்க இல்லையா? இன்றைக்கு அவங்க பார்த்து கொண்டு இருக்கையிலேயே அங்கே அதிசயம் நடந்தது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாய் என்று சொல்லி உனக்கு நன்றாகவே தெரியும். ஆண்டவர் உன்னை பார்த்தா சொல்கிறாரு, உன் கண்ணுக்கு முன்னாலேயே நான் அதிசயத்தை செய்ய போகிறேன். உன் கண் முன்னாலே நீ எழும்பி நடக்க போகிறாய். உன் கண் முன்னாலே உன் கடன் பிரச்சனைகள் மாற்றப்பட போகிறது. இதோ நீ பார்த்து கொண்டு இருக்கும் போதே அங்கு ஒரு அற்புதம் நடைபெற போகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி கொண்டு இருக்கிறார். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, எந்த காரியத்தில் நீ வேதனைப்பட்டு துக்கித்து கொண்டு இருக்கிறாயோ, எந்த காரியத்துல கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாயோ, ஆண்டவரே உம்மை விட்ட எனக்கு வழியே கிடையாது, நீர் தான் இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யணும், நீ தான் இந்த காரியத்தில் என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யணும், நான் யார்கிட்ட போய் நிற்க முடியும்? எனக்கு மனுஷனுடைய பலம் இல்ல ஆண்டவரே, மனுஷனுடைய உதவி இல்ல ஆண்டவரே, உம்முடைய முகத்தை தான் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். வேலைக்காரியின் கண்கள் எஜமானை நோக்கி இருக்குமா போல் என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறதப்பா, எனக்கு ஒரு அதிசயத்தை செய்ய மாட்டீரா என்று சொல்லி நீ ஏக்கத்தோடு இருக்கிறாய் அல்லவா? ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, நான் வருஷக்கணக்கா காத்திருக்கிறேன், வருஷக்கணக்கா நான் படுக்கையில இருக்கிறேன், என்னால எழும்ப முடியலையேன்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறாயா? இன்றைக்கு உனக்கு நேராக தான் இந்த வார்த்தை கடந்து வருகிறது. இன்றைக்கு ஆண்டவர் உன் கண் முன்னே ஒரு அற்புதத்தை செயல்படுத்த போகிறார், ஒரு அதிசயத்தை விளங்க பண்ண போகிறார். இது யாருமே எதிர்பார்க்காத, எங்கேயுமே நடக்க கூடாத ஒரு அற்புதமான, ஒரு அதிசயமான காரியத்தை உங்கள் கண்களுக்கு முன்பாகவே செய்து உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து, உங்களுடைய வேதனைகளை தீர்த்து, உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை உங்கள் கண்கள் காண நீங்க பார்க்க போறீங்க. எந்த பிள்ளைக்காய் நீ அழுது கொண்டு இருக்கிறாயோ அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடைபெற போகிறது. இந்த நாட்களில் கற்பத்தின் கனிக்காக நீ அழுது கொண்டு இருக்கலாம். கர்த்தன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஒரு அதிசயத்தை நீ பார்க்க போறமா, நீ ஒரு அதிசயத்தை பார்க்க போற. இந்த திருமண காரியத்திற்காக நீ அழுது கொண்டு இருக்கலாம், அந்த காரியத்தை அதிசயமாய் உடைய காரியத்தை நான் வாய்க்க பண்ண போகிறேன். மணவாளின் சத்தத்தையும் மணவாட்டின் சத்தத்தையும் துணிக்க பண்ண போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கவலைப்படாதீங்க, கண்களை மூடி செபிப்போம். ஆம் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனே அப்பா, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன காரியத்திற்காக என்னுடைய வாழ்க்கையில அதிசயம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அந்த காரியத்துல ஒரு அதிசயத்தை நீ செயல்படுத்தும்படியாய் செபிக்கிறேசப்பா, ஒரு அற்புதத்தை நீ செயல்படுத்தும்படியாய் செபிக்கிறேசப்பா. ரீஷந்த ராக்கரி அலபரபா, இந்த நாளிலே தகப்பனே உங்களுடைய வல்லமையில கரமாண்டவரே இப்போது உங்களுடைய பிள்ளைகள் மேல் பாய்ந்து செல்லுவதாக. எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் உடைய ஆணி பாய்ந்த கரம் இறங்குவதாக. டேடி, நீங்க அவங்க தொட்டிங்கன்னா அவங்க சுகமாயிருவாங்க, நீங்க தொட்டி நாங்க அற்புதம் நடந்துரும் ஆண்டவரே. இந்த நாட்களில் தகப்பனே நீ துதிக்கிற சோத்தரிக்கிறையா, நான் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டேன், நான் முங்கி போயிட்டேன்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாம் கரங்களை
கரங்களை பிடிச்சு தூக்குங்க ஆண்டவரே. உங்களுடைய தொடுதல் இப்போது நடைபெறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா, நீர் அப்படிப்பட்ட காரியங்களை செயல்படுத்த போகிறீரையா. இந்த நாளில் திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த நாளிலிருந்து தகப்பனே அப்பா உம்மை துதிக்கிறோம். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி அவர்களை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.